அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. உங்க கையை தலைக்கு மேல விரித்து சொல்லுங்க. ஒரு 2 நிமிடம் தான் நம்ம ஆராதித்து முடிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அப்பா நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என் ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு உயர்ந்ததப்பா, எவ்வளவு உயர்ந்தது ஆண்டவரே. வெள்ளம் போல நிந்தைகள் வந்தாலும் ஆவியானவர் தான் எங்களுக்காய் கொடியேற்றுகிறவரா, எங்களோடு கூட இருக்கிறவரா, எங்களை நடத்துகிறவரா, எங்கள் நல்ல யெகோவாவா, எங்கள் நல்ல தெய்வமா எங்களோடு இருக்கிறீரே. உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீ விரும்பப்படாத ஒரு பாத்திரமா, நீ உருக்குலைந்தவளாய், நீ பிரயோஜனமற்றவளாய் இந்த ஆலயத்துல நீ வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினால, தேவன் உன்னை உருவாக்க வேண்டும் என்ற சித்தமுடையவராயிருக்கிறபடினால உன்னை ஒருவரும் உடைத்து போடுவதற்கு என் தேவன் இடம் கொடுக்கிறவர் அல்ல. உன்னை உருவாக்க கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். என் ஆண்டவர் மட்டும் என் பட்சத்தில் இல்லைன்னா நான் என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன், நான் என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். என் வாழ்வின் துவக்கமா என் தேவன் என்னோடு கூட இந்த காலை வேளையில அவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்வின் துவக்கமா என் தேவன் இருக்கிறார். நான் முடிந்தது என்று நினைத்தேன், இனி வாழ்வில்லை என்று நினைத்தேன். என்னை வாழ வைக்க என் தேவன் என்னை தேடி வந்திருக்கிறார். எனக்கு வாழ்வு தரும்படியா என் தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். என்னை உயர்த்துகிற தெய்வமா, என்னை உருவாக்குகிற தெய்வமா, என்னை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமா, என்னை பலப்படுத்துகிற தெய்வமா, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம என் தலையை நிமிர்த்துகிற ஒரு தெய்வமா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் தலையை நிமிர்த்துகிற தெய்வமா, என் தலையை உயர்த்துகிற தெய்வமா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க ஏசப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. தெய்வ பிள்ளையே, நீங்க நினைக்கிறீங்க நம்ம வாழுவதற்கு ஏதோ உணவு, இது தனி, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது இல்லைங்க முக்கியம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை இருக்குது பாருங்க, அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை தான் இனி நமக்கு என்ன நடக்க போகிறது என்கிற நம்பிக்கையை கொடுக்கும். இஸ்ராயேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை குறித்த மகிமையை அறிய விருப்பம் இல்லாததுனால அவங்க சாப்பிட்டாங்க, அவங்க தண்ணி குடிச்சாங்க. ஆனா அது அவர்களுக்கு இளைப்பை கொண்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய வேதனையை உண்டு பண்ணுச்சு. அநேகர் அழித்தார்கள். நல்ல நிறைய சாப்பிட்டேன், நல்ல கிடந்து தூங்குறது உலக போஜனம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்,
மனிதர்கள் முன்பாக நீ தலை குனிந்து போகாம உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். நான் அவனோடு கூட இருப்பேன். அவனோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். பயங்கரங்களினால் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, என் அன்பு தாயே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்க, பயங்கரமா இருக்கும். நீ பயங்கரங்களினால் இந்த நாளில கலங்கி இந்த ஆராதனை நேரத்தில் வந்திருக்கலாம். கர்த்தர் உனக்கு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. நன்றி தகப்பனே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமை அடையட்டும்.